தேர்தல் வணக்கம் பிள்ளைகள். ஆய்பவான் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம். தேர்தல் கடமைக்காக சென்றிருந்தமையினால திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்களையும் உங்களுக்கு வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அது உங்களுக்கு நான் முன்னரே வந்து அந்த தகவலை வந்து அறிவித்திருந்தான். அது உங்களுக்கு தெரியும் தானே. இன்றைக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வகுப்புகள் எல்லாம் முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அந்த வகையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சில புதியவர்கள் இன்றைக்கும் இணைந்திருக்கலாம். இதுல வந்து நான் பேர்ச்சொல் என்பது ஒரு இலக்கண ரீதியான பகுதியாக வந்து படிப்பிக்கிறேன். அது வந்து 27 பேட்ச்காரும் இதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு இப்ப இது முக்கியத்துவம் இல்லை. ஆனாலும் அவர்களும் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 26க்கும் 25க்கும் தான் இது மிக மிக முக்கியமான பகுதி. அதனால 26க்கும் 25க்கும் தான் இதனுடைய ரெக்கார்டிங் வந்து முதல் வந்து போடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். ரெக்கார்டிங் வந்து போடுகின்ற வேளையில அதனை உடனுக்குடன் வந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை தவற விடக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். சரி, இப்ப இலங்கையில வந்து 3வது தேர்தலும் வந்து இந்த வருஷத்துக்குரியது, அல்லது அது புதிய ஜனாதிபதியினுடைய தலைமையில வந்து 2வது முக்கியமான தேர்தலும் முடிவடைந்து விட்டது. அதனுடைய அரசியல் செயற்பாடுகள் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கடமைக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருந்தமையினால அரச கடமைகளை மீற முடியாது என்பதனால வந்து அந்த அரச கடமையை ஏற்று நான் தேர்தலுக்கு வந்து கடமைக்காக சென்றிருந்தேன். ரைட். இரவு நான் வர அப்படி ஒரு 10-10:30 ஆகிவிட்டது. அது பிறகு கிளாஸ் எடுக்க முடியாதானே, உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அதனால இன்றைக்கு எனக்கு கடமைகள் இல்லாதபடியால இன்றைக்கு வளமையான வகுப்பு எழுதக்கூடியது. மருது பாடசாலைகள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இயங்கியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாடசாலைகள் பெரும்பாலான பாடசாலைகள் இன்றைக்கு இயங்கியிருந்தன. ஆனா எங்களுக்கு கடமை விடுமுறை வந்து விடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். ஓகே. அப்ப நாங்கள் கடந்த வகுப்புல வந்து என்ன படிச்சுனாங்கன்னு சொன்னால், இலக்கணத்துல வந்து பெயர்ச்சொல் சம்பந்தமான விடயம் வந்து படிச்சுதான். பெயர்ச்சொல் சம்பந்தமான விடயம் படிச்சு நாங்கள். நீங்களும் என்னோட வந்து பல விடயங்கள் வந்து வந்து கலந்துரையாடி நீங்கள் பெயர்ச்சொல் என்றால் என்ன, என்னென்ன பெயர்ச்சொல் இருக்குதுன்னு சொல்லிடலாம், பல விடைகள் எல்லாம் நீங்க சொல்லியிருந்த நீங்கள். அதுக்கெல்லாம் நான் திருத்தமான வடிவங்களை சொல்லி இப்படித்தான் இடம்பெறும்னு சொல்லி அதனுடைய பண்புகளும் சொல்லி அதனுடைய வகைப்பாடுகள் எல்லாம் சொல்லி நாங்கள் அதை வந்து நோட்ஸாக வந்து குறித்து வைத்தமை வந்து குறிப்பிடத்தக்க விடயம். நோட்ஸாக நாங்கள் குறித்து வைத்தமை வந்து குறிப்பிடத்தக்க விடயம். விடயம் பயிற்சி. அவ்வாறு குறித்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு அதற்கு நாங்கள் மேலோட்டமாக காய்ச்சி கொண்டு நேரடியாக வந்து அதனுடைய வகைப்பாடுகளுக்கு செல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னான், இந்த A-level பரீட்சையில என்னென்ன பகுதிக்கு உங்களுக்கு அந்த கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியும், என்னென்ன பகுதிகளை நாங்கள் மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டும்னு சொல்லியும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிவித்திருந்தான். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். நாளைக்கு நான் வளமையான கிளாஸஸ் இருக்கும். ரைட். இன்றைக்கு உங்களுக்கு 6:45 என்னுடைய கிளாஸ் வந்து நிறுத்தப்படும். 7 மணிக்கு நாங்கள் ஒரு செமினார் இருப்பதனால. ரைட். ஓகே. அப்ப அந்த அடிப்படையில வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால், பெயர்ச்சொல்லுன்னு சொன்னா என்னென்று முதல்ல பார்த்தாங்க. பெயர்ச்சொல்லுன்னு சொன்னா முதல்ல என்னென்று பார்த்தாங்க. அதுக்கு நாங்க சொன்னாங்க, ஒரு பொருளை குறிக்கலாம், அல்லது ஒரு பெயரை குறிக்கலாம், அல்லது ஒரு இடத்தை குறிக்கலாம், அல்லது ஒரு காலத்தை குறிக்கலாம், அல்லது ஒரு பண்பை குறிக்கலாம், அல்லது ஒரு குணத்தை குறிக்கலாம், அல்லது ஒரு உறுப்பை குறிக்கலாம், அல்லது சினையை குறிக்கலாம், அல்லது ஒரு தொழிலை குறிக்கலாம். அவ்வாறு குறிக்கின்ற வேளையில அது பெயர்ச்சொல் என்று சொல்றோம். இன்னும் ஒரு விஷயம் இல்லை என்னன்னு சொன்னா, நான் ஏன் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ கிளாஸ் செய்கிறேன் இல்லைன்னு சொன்னால், ஒன்று நோட்ஸ் பாடம்னு சொன்னால் வீடியோ கிளாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முதலாவது விடயம். 2வது, அடிக்கடி வீடியோ கிளாஸ்ல இருந்து பார்த்தாலும் கண் பழுதா போகும். ஆகவே உங்களுக்கு அந்த கண் பழுதா போகக்கூடாது என்பதற்காகவும், எனக்கும் கண் பழுத போகக்கூடாது என்பதற்காகவும் தான் சில ஆடியோ கிளாஸ். இப்ப கட்டாயம் வந்து பிள்ளைகள் இப்ப நோட்ஸ் பாடங்கள் வந்து நீங்கள் எந்த பாடமா இருந்தாலும் ஆடியோ கிளாஸ் தான் படிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால்
ஆடியோ கிளாஸ்ல படிக்கிறான் நல்லது. எந்த பாடமாக இருந்தாலும் அந்த நோட்ஸ் பாடம் முக்கியமாக எழுத வேண்டிய பாடங்கள் இருந்தால் நாங்கள் எழுதித்தான் படிக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த நோட்ஸ் பாடங்களை வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாம், இந்து நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம் இப்படியான பாடங்கள் வருகின்ற வேளையில அவற்றினுடைய நோட்ஸ் பகுதி வருகின்ற வேளையில பெரும்பாலும் நீங்கள் ஆடியோவில இருந்து படிக்கிறது தான் நல்லது இல்லை. அதுவும் கொஞ்சம் கண்ணுக்கு வந்து கண்ணை வந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய இருக்கும். மற்றபடி இந்த எழுதி படிக்க வேண்டிய பகுதிகளை வந்து நாங்கள் எழுதி படிக்க வேண்டும். எழுதி படிக்கின்ற வேளையிலையும் வந்து ஒரு மணிக்கு அது கூடுதலாக நாங்கள் எழுதி படிக்கக்கூடாது என்பதும் இதெல்லாம் நான் சொல்லுகின்ற விடயம் வந்து வைத்தியசாலையினால, அதாவது வந்து சுகாதார திணைக்களங்களால தரப்பட்ட தரவுகள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அப்ப அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க என்று சொன்னால் படிக்கிற காலங்கள்ல நாங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில அறிந்து கொள்ளணும். மற்றது அந்த போனை வந்து நாங்கள் இந்த படிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தாம இருப்பது நல்லது தானே. இப்ப அண்மையில வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு நிகழ்வில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளையினுடைய 3 வயது பிள்ளையினுடைய கண்களுக்கு இருந்து புழு வந்திருக்குது. அப்ப அந்த 3 வயது பிள்ளையினுடைய கண்களுக்கு இந்த புழு வந்திருக்குது. அப்ப புழு வந்ததுக்கான காரணத்தை தேடி பார்த்து கொண்டு போகின்ற வேளையில தாயார் சொன்ன கருத்து, அந்த ஆராய்ச்சியின் மூலம் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து போனை வந்து கூடுதலான நேரம் வந்து பயன்படுத்தி இருக்குது. தாயும் வந்து தன்னுடைய வேலை சுகத்துக்காக பிள்ளையை வந்து பராமரிக்கிற சுகத்துக்காக தான் வேலைக்கு செல்வதற்காக வந்து பிள்ளையிடம் வந்து போனை கொடுத்து பிள்ளை வந்து போனை அதிக நேரம் வந்து பாவிச்சு அந்த பிள்ளையினுடைய கண் வந்து பழுதாய் போய் விட்டது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். யாழ்ப்பாணத்துல பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த வகையில நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த அதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதெல்லாம் நான் சொல்லுகின்றது வந்து ஒரு சுகாதார திணைக்களம் சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்கள். ஏன்னு சொன்னா நாங்கள் கண் காது இரண்டையும் வந்து இழந்து விட்டால் பிறகு நாங்கள் படிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை. கண்ணை அதையும் வந்து இழக்காமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது. கண் காது மட்டுமல்ல, எல்லாத்தையும் இழக்கக்கூடாது. அப்ப அதனால மிக முக்கியமானது கண். அதை இழக்காமல் பார்க்கணும்னு சொன்னா இந்த விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தானே? ஓகே, இது ஒரு தரவாக கொண்டு ரைட். அப்ப நாங்கள் பேர்ச்சொல்லுன்னு சொன்னா என்னன்னு பார்த்துக்கிறோம். அதை விட வந்து பேர்ச்சொல்லுக்கான உதாரணங்களும் வந்து பார்த்துக்கிறோம். அதை விட பேர்ச்சொல்லினுடைய வகைகளும் வந்து பார்த்துக்கிறோம். பேர்ச்சொல்லுக்கான உதாரணம், பேர்ச்சொற்களுடைய வகைகளை வந்து நாங்கள் 5 வகையாக வகைப்படுத்தினாங்கள். யாரா சொல்ல முடியுமா? பேர்ச்சொற்களை நாங்கள் 5 வகையாக வகைப்படுத்தினாங்கள், சொல்ல முடியுமா? என்னென்ன வகைன்னு சொல்லி பேர்ச்சொற்களை நாங்கள் 5 வகையாக வகைப்படுத்தினாங்கள். என்னென்ன வகைன்னு சொல்ல முடியுமா? உணர்த்தப்படும் பொருள் அடிப்படையிலான வகையீடு. 1 பொருள் அடிப்படையிலான வகையீடு. 2வது பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. 3வது அமைப்பு இலக்கண தொழிற்பாடு அமைப்பு அடிப்படையிலான கம இலக்கண தொழிற்பாடு. அமைப்பு கம இலக்கண தொழிற்பாடு, கம வரணுமா? அமைப்பு கம இலக்கண தொழிற்பாடு அடிப்படையிலான வகையீடு. 4வது ஆகுபெயர். ஆகுபெயர். 5வது வேற்றுமை. வேற்றுமை. அப்ப உங்களுக்கு தெரியும் பெயர்ச்சொற்களை வந்து நாங்கள் 5 வகையாக வகைப்படுத்தினாங்கள். 1 பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு, 2வது பொருள் அடிப்படையிலான வகையீடு, 3வது அமைப்பு கம இலக்கண தொழிற்பாடு அடிப்படையிலான வகையீடு, 4வது ஆகுபெயர், 5வது வேற்றுமைன்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம். இதுல வந்து நான் சொன்னால் இந்த பரீட்சைக்கு வந்து அமைப்பு கம இலக்கண தொழிற்பாடு அடிப்படையிலான வகையீடும் அதே மாதிரி வந்து வேற்றுமையும் வந்து 100க்கு 100% இடம்பெறும் என்று சொன்னார். 100க்கு 100% இந்த பரீட்சையில வந்து இடம்பெறுகின்ற பகுதி எதுன்னு சொன்னால் அமைப்பு கம இலக்கண தொழிற்பாடு அடிப்படையிலான வகையீடு, அதே மாதிரி வந்து வேற்றுமைன்னு சொல்ற 2ம் தான் பரீட்சையில வந்து 100க்கு 100% வந்து இடம்பெறும். தானே?
அதுக்காண்டி ஏனைய பகுதிகள் வராதுன்னு இல்லை. என்ன உங்களோட பாடசாலை பரீட்சையில பெரும்பாலும் ஏனைய பகுதிகளுக்கு எதுவும் கேள்வி போடுறபடியால நீங்களும் நாளைக்கு ஒரு பாடசாலையில வந்து ஆசிரியராக வந்தால் உங்களுக்கும் ஏனைய பகுதிகள் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலையும் பெயர்ச்சொல் சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலையும் நான் இந்த 5 வகைப்பாட்டையும் உங்களுக்கு படிப்பிப்பேன். ஆனா இந்த பரீட்சை வருகின்ற வேளையில என்னென்ன பகுதி என்று இன்னும் மேலதிகமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ரைட். அடுத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னா பேச்சொற்களுடைய பண்புகள் 5 வகையான பண்புகள் பார்த்தாங்க. யாரா சொல்லுங்க அவன் பேச்சொற்களுடைய பண்புகள் 5 வகையான பண்புகளை சொல்லுங்க அவன். இடுகுறியாகவும் காரண பெயராகவும் காரண இடுகுறி பெயராகவும் அமைந்து வருதல். ஒன்று வந்து இடுகுறியாகவும் காரண பெயராகவும் அல்லது இடுகுறி பெயராகவும் காரண பெயராகவும் காரண இடுகுறி பெயராகவும் அமையும் அல்லது இடுகுறியாகவும் காரணமாகவும் காரண இடுகுறியாகவும் அமையும். இது முதலாவது பண்பு. இரண்டாவது ஆகு பெயராக அமைந்து வருதல். ஆகு பெயராக அமைந்து வரும். ரைட். அப்ப நான் சொன்னா உங்களுடைய ஏலவெல்ல வந்து 16 வகையான ஆகு பெயர்கள் இருக்குன்னு சொல்லி. மூன்றாவது திணை கம பால் கம எண் கம இடம் திணை கம பால் கம எண் கம இடம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை கொண்டு திணையா திணை இல்ல திணை தீனா 3 சுழினை என்ன திணை கம பால் கம எண் கம இடம் என்று சொல்லப்படுகின்ற 4 வகையான விடயங்களையும் கொண்டு வரும். திணை என்பது தெரியும் உங்களுக்கு அண்டைகளில் நீங்கள் உயர்திணை அகிரிணை என்று சொல்லி. பால் என்பது உங்களுக்கு தெரியும் 5 வகையான பால், ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். எண் என்று சொல்லிக்க 2 வகையா இருந்து ஒருமை பன்மை, இடம் என்று சொல்லிக்க தன்மை, முன்னிலை, படர்க்கு என்று சொல்லி எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். குட். ரைட். வேற பெரும்பாலும் காலம் காட்டுவதில்லை. பெரும்பாலும் காலம் காட்டுவது என்று சொன்னா 100க்கு 90% காலம் காட்டாது. ஆனால் காலம் காட்டுகின்ற ஒரு பெயர் இருக்குது. என்ன பெயர்ன்னு சொன்னால் தொழிற்பெயர், அதே மாதிரி வினியாரணையும் பெயர். இந்த தொழிற்பெயரும் வினியாரணையும் பெயரும் 2 தான் பிள்ளைகள் காலம் காட்டும். அதை நீங்க இப்பவே குறிச்சு வைக்கலாம. அவ பெரும்பாலும் காலம் காட்டுவதில்லைன்னு சொன்னால் ஒரு 10% காலம் காட்டுகின்ற பெயர்கள் பெரும்பாலும் 90% காலம் காட்டாது. பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுற தன்மையில வந்து பெரும்பாலுமே காலம் காட்டாது பேர்ச்சொல்லினுடைய பண்பு. ஆனால் ஒரு 10% காலம் காட்டுகின்ற பெயர்ச்சொற்கள் இருக்குது. அந்த 10% வந்து காலம் காட்டுகின்ற பெயர்ச்சொற்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று தொழிற்பெயர் வந்து காலம் காட்டும், 2வது வினியானையின் பெயர் காலம் காட்டும். இது எப்படி காலம் காட்டுதுன்றதை நாங்க பிறகு நாங்கள் சப்ஜெக்ட்ல இறங்கிக்க படிச்சு கொள்வோம். ரைட். ஓகே. அடுத்தது வேற்றுமை உருபுகளிலும் ஏற்று வரும். வேற்றுமை உருபுகளை வந்து ஏற்று வரும். என 100% வேற்றுமை உருபுகளை ஏற்று வரும். பேர்ச்சொல் வந்து 100% வேற்றுமை உருபுகளை ஏற்று வரும். அது பெரும்பாலும் வினியானையும் பெரும் வேற்றுமை உருபுகளை ஏற்கும், தொழிற்பெயரும் வந்து வேற்றுமை உருபுகளை ஏற்கும். சாதாரணமாக எல்லா வகையிலான தன்மை பெயர், முன்னிலை பெயர், படக்கை பெயர் எல்லாமே வந்து வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும். அப்ப பேர்ச்சொல் வந்து எல்லாமே வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும். தேவைக்கேற்ற வகையில கட்டாயம் வேற்றுமை உருவு ஏற்று வரணும் இல்லை. ஆனால் தேவைக்கேற்ற மாதிரி தன்னுடைய வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும். வேற்றுமை உருவுகள் தெரியும் உங்களுக்கு. நான் அன்றைக்கு சொன்னான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரையிலான 6 வேற்றுமை உருவுகள் ஐயால் கூ இன்னது கண்ணன் சொல்லி சொன்னால் அந்த வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும். குட். ரைட். வேற இதுதான் இவ்வளவுதான் பிள்ளைகள் வேற்றுமை பேச்சொற்களுடைய பண்புகள். அப்படித்தானே? உண்மையிலேயே இந்த பெயர்ச்சொற்களுடைய பிரதானமான பண்பு என்று சொல்லிக்க பிள்ளைகள் ஒன்று காலம் காட்டுவதில்லை பெரும்பாலும், 2வது வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும், 3வது திணை பால் எண்ணிடம் என்று சொல்லப்படுற 4ஐ உணர்த்தி வரும். இந்த 3 தான் மிக முக்கியமான பண்புகள். வராதாக்கள் புதியவர்கள் எல்லாருமே அதை சரியான முறையில் அறிந்து கொள்ளுங்கள். இந்த 3 தான் மிக முக்கியமான பிரதானமான பண்புகள், வேற்றுமையினுடைய பிரதானமான முக்கியமான பண்புகளாக இருக்கு. ரைட். ஓகே. அப்ப சிலவளை பரீட்சையில வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் இந்த 3ம் பிரதான பண்பாக எழுதணும். அதுக்கு பிறகுதான் இடுகுறியாக காரணமாக காரண இடுகுறியாக இடம்பெறும் என்ற விடயத்தையும் ஆகுவேராக இடம்பெறும் என்ற விடயத்தையும் பார்க்கலாம். சார் அப்படி நான் இப்ப உங்களுக்கு திருப்பி சொல்ற விஷயம் இதான். உங்களுக்கு எடுக்கக்கூடிய முழு வகைகளை நான் செய்திருவேன். ஒழுங்காக கிளாஸ் வர வேணும். சில வேளைகள்ல கிளாஸ்ல வந்தா தான் உங்களுக்கு துடினமாக இருக்கும் சொன்னா நான் சொல்ற விஷயத்தை எல்லாம் குறிக்கோணும் மாதிரி இருக்கும். ரெக்கார்டிங் நீங்க பாக்குறதுல என்ன பொறுத்தைக்கு அவளை நீங்க அந்த ஒரு சந்தோஷமா இருந்து உஷாரா இருந்து பாக்குற மாதிரி இருக்கு அது ரெக்கார்டிங் என்பது. ஆனா அந்த கிளாஸ்ல வந்தாதான் ஒரு உத்வேகம் என்பது கட்டாயம் வரும். அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க.
இப்ப நான் ஏ எடுக்கிறது தமிழ்ல 100% ஏ எடுக்கலாம். 100% ஏ எடுக்க வைக்கக்கூடிய முழு திட்டங்களும் என்னட்ட இருக்கு. உங்களை 100% ஏ எடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய முழு திட்டங்களும் என்ற கையில இருக்குது. நீங்க ஒழுங்கா வந்து படிச்சு உங்களுக்கு நான் சாய்ஸ் பண்ணி எல்லாம் தந்தோம். இப்பவே சொல்றேன் உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதி அதுல கொஞ்சம் கூடிய அளவுல படியுங்க. ஏன் மேலதிகமான வேற விடயங்களை படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட அனுபவத்துக்காக அல்லது வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான விஷயம் நான் சொல்லிக்க விளங்கி இருக்கு உங்களுக்கு எப்படி அந்த பரீட்சைக்கு ஏற்ற வகையில உங்களை வந்து ஒழுங்குபடுது. நான் இப்ப இந்த ஏலவெல்ல நீங்கள் 100% நின்றால் சப்போர்ட் பண்ணினால் என்னோட 100% உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் தானே. மற்றது ஒரு சில நோட்ஸ் வந்து விடுபட்டு இருந்தால் யாராவது கிளாஸுக்கு ஒழுங்கா வந்த பிள்ளைகள் தனித்தனியாக அந்த நோட்ஸை தந்து அந்தந்த குரூப்ல நான் ஷேர் பண்ணி விடக்கூடியதாக இருப்பேன். ரைட், ஓகே. வருது இன்றைக்கும் கரவேற கிளாஸ்ல காண இல்லை. காசு கட்டினால் மட்டும் போதாது, கிளாஸுக்கு ஒழுங்கா வர வேணும் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இண்டியான் ரெக்கார்டிங்கும் வந்து நான் உடனடியாகவே பார்த்துக் கொள்ளுங்க. சிதான பிள்ளைகள் எப்படி ஒரு 8:30 மணி அளவில் உங்கள் ரெக்கார்டிங் வந்து போடப்படும். உடனே ப்ரோசஸ் ஆகாத ரெக்கார்டிங். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வந்து அந்த பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. அதுவா பிள்ளைகள் தலைங்க போட்டாங்க. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடா அல்லது பொருள் அடிப்படையிலான வகையீடா? முதலாவது தலைங்க போட்டாங்க. அந்த வகையீடு தலைப்பு போடல சார். பொருள் அடிப்படையில் 5 வகையில முதலாவது என்ன எழுதினாங்க? வகையீடு. உணர்த்தப்படும் பொருள் உணர்த்தப்படுகின்ற பொருள் அடிப்படையிலான வகையீடு அப்படிதானே? ஓம் சார். ரைட், அந்த தலையங்கத்தை திருப்பி போடும். சிவப்பேனியால போடுங்க. உணர்த்தப்படுகின்ற பொருள் அடிப்படையிலான வகையீடு போடுங்க. உணர்த்தப்படும் பொருள் அடிப்படையிலான வகையீடு தலைங்க போடும். அப்ப உங்களுக்கு தெரியும் உணர்த்தப்படும் பொருள் அடிப்படையிலான வகையீடு பிள்ளைகள் கிட்டத்தட்ட இது சின்னலையை படிச்ச விடயம்தான். 6 வகையான வகையீடு இருக்கு. உணர்த்தப்படுகின்ற பொருள் அடிப்படையிலான வகையீடு வந்து 6 வகையான வகையீடு இருக்குது. ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் பொருட்பெயர் என்று சொல்லி எழுத வேண்டாம, ஒன்று வந்து பொருட்பெயர், பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லுவீங்களா. அப்ப ஒன்று பொருட்பெயர். 2வது பார்த்தோம்னு சொன்னால் இடப்பெயர். சின்னல படிச்ச 3ஆம் ஆண்டுல படிச்சத பொருட்பெயர், இடப்பெயர். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா காலப்பெயர் என, அடுத்த பார்த்தோம்னு சொன்னா காலப்பெயர் என ஒன்று எழுத வேண்டாம். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். அடுத்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சினை பெயர் அல்லது உறுப்புன்னு சொல்றது என்ன? சினை பெயர். சினை பெயர். அதே மாதிரி தொழிற்பெயர். இதுல வந்து தொழிற்பெயரை நாங்க பிறகு டீப்பா படிப்போம். எதுக்கு படிப்போம்னு சொன்னால் இந்த அடிப்படை என்ன சொல்றது, இலக்கணம் தொழிற்பாடு என்ற அடிப்படையில வந்து பெயர் சொற்களை வந்து வகைப்படுத்துகின்ற வேளையில இதை வந்து டீப்பா படிப்போம். இப்ப பொருள் பெயர்ன்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க. இப்ப மண்ணென்று சொன்னாலும் பொருட்பெயர் தான், கண்ணன் என்று சொன்னாலும் பொருட்பெயர் தான். அதாவது பொருளை குறித்தால் என்ன, பெயரை குறித்தால் என்ன, அது பொருட்பெயர் தான். மண்ணன் சொன்ன என்ன, கண்ணன் சொன்ன என்ன, நிலம் என்று சொன்னால் என்ன, எல்லாமே எழுத வேண்டாம். எல்லாமே பொருளை குறிப்பதாக இருந்தாலோ அல்லது ஒரு பெயரை குறிப்பதாக இருந்தாலோ அது வந்து பொருட்பெயர் என்று சொல்லுவோம். இடப்பெயர் என்றது இப்ப நாங்கள் வைக்கின்ற இடமும் இடப்பெயர் தான், இயற்கையாக உள்ள இடம். உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா அப்ப வயல்வெளி. வயல்வெளி என்பது இயற்கையாகவே உள்ள ஒரு இடம், அதுவும் இடப்பெயர் தான். அதே மாதிரி கொழும்பு. கொழும்பு என்பது நாங்கள் வச்ச ஒரு பெயர், அதுவும் ஒரு வகையில இடப்பெயர் தான். என விண்வெளி. விண்வெளி என்பதும் கிணற்றடி என்பதும் ஒரு வகையில இடப்பெயர் தான். காலப்பெயர்ன்னு சொன்னா ஆண்டு, மாதம், திகதி, நாள், மணி, மணித்தியாலம் எல்லாமே காலப்பெயர். உதாரணமாக
கார்காலம், இளவேனி காலம், கார்காலம் என மார்கழி, மார்கழி என்பதும் ஒரு கால பெயர் தான். ஏன்னா அதே மாதிரி திங்கள்னு சொல்லிக்க அதுவும் வரும், பிரச்சனை இல்லையா? இளவேனில், மார்கழி எல்லாமே ஒரு வகையில கால பெயர் தான். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர்ன்னு சொன்னா அளவை குறித்தால் என்ன, அல்லது நிறத்தை குறித்தால் என்ன, அல்லது பண்பை குறித்தால் என்ன, அல்லது என்ன சொல்றது இலக்கத்தை குறித்தால் என்ன, எல்லாமே ஒரு வகையில குணப்பெயர் அல்லது பண்பு. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா வட்டம் என்பது ஒரு குணப்பெயர், மஞ்சள் என்பது ஒரு வகையில குணப்பெயர், சிறிய என்பது அல்லது சிறிது என்பது ஒரு வகையில குணப்பெயர் தானே. அப்ப இது எல்லாமே ஒரு வகையில பண்பு பெயர் அல்லது குணப்பெயராக இருக்கு. சினை பெயர் என்றால் உறுப்பு. உதாரணமா பறவை என்றால் இறகு என்பது அல்லது சிறகு என்பது ஒரு வகையில அதனுடைய என்ன சினை உறுப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மரம் என்று சொன்னால் வேர் என்று சொல்லிக்க, கிளை என்று சொல்லிக்க எல்லாம் உறுப்பு. அதே மாதிரி ஒரு விலங்கு, அது காது என்று சொல்லிக்க, விலங்கு என்று சொல்லிக்க, ஆடு மாடு எங்களுக்கு இருக்கு என்ன, ரைட். ஆகவே அது சினை அல்லது உறுப்பு என்று சொல்லுவோம். தொழிற்பெயர்ன்னு சொன்னா அதை நாங்க டீப்பா படிப்போம் திருப்பியா. தொழிற்பெயரை டீப்பா நாங்கள் படிப்போம். வருதல் என்பது ஒரு தொழிற்பெயர், படித்தல் என்பது ஒரு தொழிற்பெயர், படித்தல் என்பது ஒரு தொழிற்பெயர். அதே மாதிரி பார்த்தல் என்பது ஒரு வகையில தொழிற்பெயர். இல்லாம் பிள்ளைகள் தொழிற்பெயர், ரைட். இதான் பிள்ளைகள் பொருளடிப்படையிலான வகையில, பொருளடிப்படையான உணர்த்தப்படுகின்ற பொருளடிப்படையிலான வகையில 6 வகையான பெயர்களை பார்க்க போறோம். உணர்த்தப்படுகின்ற பொருளடிப்படையிலான வகையில 6 வகையான பெயர்களை பார்க்க போறோம். எழுதி கொடுங்க, கீழே தலையங்கத்துக்கு எழுதி கொடுங்க. பெயர் சொற்களின் அடிப்படையான வகையீடே, பெயர் சொற்களின் அடிப்படையான வகையீடே பெயர் சொற்களின் அடிப்படையான வகையீடு, பெயர் சொற்களின் அடிப்படையான வகையீடு உணர்த்தப்படும் பொருள் அடிப்படையிலான வகையீடு ஆகும். பெயர் சொற்களின் அல்லது பெயர் சொல்லின் அடிப்படையான வகையீடு, பெயர் சொல்லின் அடிப்படையான வகையீடு உணர்த்தப்படும் பொருள் அடிப்படையிலான வகையீடு ஆகும். 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 வகையீடு ஆகும். இது இது பின்வரும் 6 வகையாக இது பின்வருமாறு 6 வகையாக வகைப்படுத்தப்படுவதனை அவதானிக்கலாம். பின்வருமாறு 6 வகையாக வகைப்படுத்தப்படுவதனை அவதானிக்கலாம். பின்வருமாறு 6 வகையாக வகைப்படுத்தப்படுவதனை அவதானிக்கலாம். பின்வருமாறு 6 வகையாக வகைப்படுத்தப்படுவதனை அவதானிக்கலாம் என்று போட்டு 6 வகையையும் எழுதுங்க. உதாரணத்தை எழுதுங்க. இத ஒரு கருத்த பேனியா எழுதுங்க, இத நீல பேனியா எழுதுங்க. ரைட். இது இந்த பெயர்கள் ஒவ்வொன்றையும் கருப்பால் எழுதி போட்டு டேஷ் பண்ணி போட்டு நீளத்தால உதாரணத்தை எழுதுங்க. ரைட். டக்குன்னு எழுதுங்க. எழுதி போட்டு
ரைட். அப்ப எல்லாரும் எழுதியாச்சு தானே பிள்ளைகள்? ஓகே தானே? எல்லாரும் எழுதிட்டீங்க தானே பிள்ளைகள்? ஓகேண்டா ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே ரைட். அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போறது பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. என்ன பிள்ளைகள்? அப்ப 2வது வகையீடு போடுங்க. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. இதுல கண்டு 2 விஷயம் டக்கண்டு முடியுமா? பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. நாங்கள் இந்த அமைப்பு கம இலக்கண தொழிற்பாட்டு தான் கொஞ்சம் கிணையற நின்று இலக்கணுவோம். ஏன்னா அதுக்கு தான் எக்ஸாமுக்கு வரும். பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. உங்களுக்கு தெரியும் இந்த பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடுன்றது 3 வகையா இருக்குது. இப்போ ஒன்று எழுத வேண்டாம். சின்னல படிச்சு அந்த இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர் என்ற அந்த 3 தான் இதுக்கு வருமா? ரைட். என்னென்ன விஷயம் வரும்னு சொன்னா, ஒன்று அந்த இடுகுறி பெயர்ன்னு சொல்லப்படுறது என்ன? இடுகுறி பெயர் என்பது. 2வது பார்த்தோம்னு சொன்னால் காரண பெயர். இடுகுறி பெயர். 2வது பார்த்தோம்னு சொன்னால் காரண பெயர். 3வது பார்த்தோம்னு சொன்னால் காரண இடுகுறி பெயர். இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடுகுறி பெயர் என்னைக்கு இப்ப நிலவண்டு சொன்ன என்ன, நீரெண்டு சொன்ன என்ன, மண்ணெண்டு சொன்னால் என்ன, கடலன்னு சொன்ன என்ன, எல்லாமே இடுகுறி பெயர் தான். அது எப்படின்னு சொல்ல போனேன். அதே மாதிரி காரண பெயர்ன்னு சொன்னா யாதாயினும் ஒரு காரணம். பறவைன்னு சொன்ன என்ன, பாக்கு வெட்டின்னு சொன்ன என்ன, விமானம் தாங்கின்னு சொன்ன என்ன, பறவைன்னு சொன்ன என்ன, பாக்கு வெட்டி என்ன, விமானம் தாங்கி என்ன, விமானம் தாங்கி, விமானத்தை மட்டும் தாங்குறபடியா விமானம் தாங்கின்னு சொன்ன என்ன, எல்லாமே ஒரு வகையில என்னவாக வரும்னா காரண பெயராக வரும். காரண இடுகுறி பெயர்ன்னு சொல்லிக்க என்னென்ன வரும்னு சொன்ன, வானொலின்னு சொல்லிக்க அது ஒரு வகையில காரண இடுகுறி பெயராக இருக்கும். நாட்காலி என்று சொல்லிக்க அது ஒரு வகையில காரண இடுகுறி பெயராக இருக்கும். முள்ளி என்று சொல்லிக்க அது ஒரு வகையில காரண இடுகுறி பெயராக இருக்கும். ரைட். அப்ப இந்த விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். ரைட். அப்ப பாருங்க, இடுகுறி பெயர் என்று சொன்னா பிள்ளைகள் என அப்ப உணர்த்தப்படுகின்ற பொருள் அடிப்படையில வகையீடு பார்த்தாச்சு. இது பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு. அப்ப பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையில 3 வகை இருக்கு. ஏன்னா 3 வகை இருக்குது. ஒன்று பார்த்தவன் சொல்லி சொன்னால் இடுகுறி பெயர், 2வது காரண பெயர், அடுத்து பார்த்தவன் சொன்னால் காரண இடுகுறி பெயர். அவ இடுகுறி பெயர் என்று சொன்னா பிள்ளைகள் அதாவது எந்த ஒரு காரணமும் கருதாமல், வடிவா பார்க்க வேணும். எந்த ஒரு காரணமும் கருதாமல் பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட அடையாள பெயரைத்தான் நாங்க இடுகுறி பெயர். எந்த ஒரு காரணமும் இருக்காது. மண்ணண்ட பெயர் வர்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. நிலம் என்பது நிலமண்டு வர்ற சொல்லி பெயர் வர்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. கடல் என்று சொல்லப்படுறது கடலண்ட பெயர் வர்றதுக்கு ஒரு காரணம் இல்லை. நீரண்டது இதெல்லாம் பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு காரணமும் கருதாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட அடையாள பெயர் தான் பிள்ளைகள் இடுகுறி பெயர். அப்ப இடுகுறி பெயர் என்னென்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு காரணமும் கருதாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட அடையாள பெயர் தான் பிள்ளைகள் இடுகுறி பெயர். அப்ப இதுக்கு கட்டாயம் நாங்கள் எழுத வேண்டிய விடயம் என்ன? எந்த ஒரு காரணமும் கருதாமல் என்ற சொல்லு வரவர். எந்த ஒரு காரணமும் கருதாமல். அப்ப எந்த ஒரு காரணமும் கருதாமல் பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட
அடையாள பெயர் தான் பிள்ளைகள் என்ன பெயர்ன்னு சொன்னா இடுகுறி பெயர். ஓகே தானே? ரைட். அதே மாதிரி காரண பெயர்ன்னு சொன்னால் யாதாயினும் ஒரு காரணம் பெற்றிவ. காரணம் என்பது பல காரணங்கள் வராது. யாதாயினும் ஒரு காரணம். இந்த பறவை என்பது பறத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரணத்தினால்தான் பறவை என்று வரும். அது பறக்கிறது ஒரு காரணம். 2 சிறகுகளாலும் என்ன செய்தன்னு சொன்னால் பறக்கிறது. இறகுக்கும் சிறகுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இறகு என்பது பறவைகளுக்கு இருக்கிறதான் சிறகு. இறகு என்பது இந்த தேனி பூச்சிகளுக்கு இருக்கிறதான் பிள்ளைகள் இறகு. இறகு என்பது சின்னன் என்று சொல்லியும், சிறகு என்பது பெரிது என்று சொல்லியும் அந்த கருத்தும் இருக்குது. ரைட். அது பெரிய எங்களுக்கு முக்கியம் வேண்டி இல்லை, சும்மா சொல்றேன். அப்ப நாங்கள் சொன்னாங்கள் என சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் பறக்கிறது என ரெக்கை கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள் என ரெக்கை சிறகு எல்லாம் உண்டு. பெரிய பெரிய பறவைகளுக்கு எல்லாம் இருக்கிறது சிறகு, பூச்சிகளுக்கு தேனீகளுக்கு எல்லாம் இருக்கிறது இறகு. சார் இப்ப உதாரணமாக அது மழை வர்ற நேரங்கள்ல அந்த ஒரு பூச்சி ஒன்று வரவெல்லாம் என்னது மலை பூச்சி, அதுக்கு பேர் ஒன்று இருக்குது, என்ன சில்வண்டோ ஏதோ சொல்றேன், சில்வண்ட் இல்ல, அது அது வந்தா மழை பெய்யும் என்று அர்த்தம். ஈசல். அப்ப ஈசலுக்கு இருக்கிறது பிள்ளைகள் வந்து சிறகு இல்ல, ஈசலுக்கு இருக்கிறது வந்து இறகு. அதே மாதிரி தேனீக்கு இருக்கிறது வந்து இறகு, சின்னனா இருந்தால் இறகு. ரைட். ஓகே. அப்ப இப்படியாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஏதாவது ஒரு காரணம் கருதி பறத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஏதாவது ஒரு காரணம் கருதி, யாதாயினும் ஒரு காரணம் கருதி பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட அடையாள பெயர் தான் பிள்ளைகள் என்ன பெயர்ன்னு சொல்லி சொன்னால் காரண பெயர். அது பறவையாக இருக்கலாம், பறத்தல் என்று சொல்லப்படுகின்ற காரணம். விமானத்தை தாங்கி வர்றபடியா விமானம் தாங்கி சொல்லுவாங்க விமானம் தாங்கி கப்பல் என்றால் அது விமானத்தை மட்டும் தாங்குற கப்பலா இருக்கும். ஹெலிகாப்டரை வந்து தாங்க, அது விமானம் தாங்கி கப்பல் தானே. அதே மாதிரி சொல்லுவாங்களே, என்ன சொல்றது, பாக்குவட்டி என்றால் பாக்கை மாத்திரம் சீவுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படும். பாக்க நாங்கள் கத்தியாலையும் வெட்டலாம் தான், கத்தியால வெட்டி நாங்கள் சாப்பிட முடியாது தானே. பாக்க வந்து சீவித்தான் நாங்கள் சாப்பிட, பாக்கு சீவல்னு சொல்லுவாங்க. பாக்கு தெரிந்த பாக்கு மரம் அதுல இருந்து கிடைக்கிற அந்த இது. அப்ப அதனால வந்து பாக்கை மாத்திரம் சீவதற்காக பயன்படுத்தப்படுறபடிதான் பாக்குவட்டி. பாக்கை மாத்திரம் வெட்டுது, பாக்க மாத்திரம் வெட்டுதுன்னா பாக்கு என்ற பொருளை மாத்திரம் சீவுகின்றது, ஆகவே பாக்குவட்டி தரவழியல். அப்ப அதுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுறபடியாதான் காரணம். காரணம் என்று சொன்னால் யாதாயினும் ஒரு காரணம் பற்றி பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு இடப்பட்ட அடையாள பெயர் தான் பிள்ளைகள் காரண பெயர். யாதாயினும் ஒரு காரணம் தான், பல காரணம் வச்சு கொண்டு கதைச்சா அதுக்கு பேர் காரண பெயர். அடுத்த 3வது பார்த்தோம்னு சொன்னால் காரண இடுகுறி பெயர். இப்ப காரண இடுகுறி பெயர்ன்னு சொன்னா பிள்ளைகள் காரணம் கருதுகின்ற வேளையில என்ன கருதுகின்ற வேளையில காரணம் கருதுகின்ற வேளையில அந்த காரணத்தை உடைய பல பொருள்களுக்கு உடையதாகவும், காரணம் கருதுகின்ற வேளையில அந்த காரணத்தை உடைய பல பொருள்களுக்கு உரியதாகவும், காரணம் கருதாமல் இடுகுறியாக வருகின்ற வேளையில ஒரு பொருளுக்கே உரியதாகவும், காரணம் கருதாமல் இடுகுறியாக வருகின்ற வேளையில ஒரு பொருளுக்கே உரியதாகவும் அமைகின்ற பெயர் தான் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் காரண இடுகுறி பெயர். இப்ப உதாரணமாக வானொலிய பாக்கிய பிள்ளைகள் காரணம் கருதுகின்றது எப்படின்னு சொன்னால் வானத்திலிருந்து வருகின்ற ஒலிகள் அனைத்தும் வானொலி. வானத்திலிருந்து கேட்கின்ற அனைத்து ஒலிகளும் என்ன பிள்ளைகள் வந்து வானொலி. பறவையின் சத்தம் வானொலி தான், பிளேனுடைய இரைச்சல் வந்து வானொலி தான், வேற வெடி குண்டுகள் வானத்திலிருந்து வந்தால் அது வானொலி தான், இடிமின்னல் கேட்டால் அதுவும் வானத்திலிருந்து வருகின்ற ஒலிகள் தான், இதெல்லாம் வானொலி. காரணம் கருதாமல் இடுகுறியாக நிற்கின்ற வேளையில, காரணம் கருதாமல் இடுகுறியாக நின்று ஒரு பொருளை மட்டும், வானொலி என்ற ரேடியோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளை மட்டும் குறிக்கின்ற வேளையில அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இடுகுறியாக நிற்கும். அப்ப இதைத்தான் நாங்க எப்படி சொல்ல போறோம்னு சொன்னால் காரண இடுகுறி பெயர். இதான் அப்படி சொல்ல போறோம் பிள்ளைகள் வந்து நாங்கள் காரண இடுகுறி பெயர். அப்ப காரணம் கருதுகின்ற வேளையில அந்த காரணத்தை உடைய பல பொருளுக்கு உரியதாகவும்,
காரணம் கருதாமல் இடுகுறியாக நிற்கின்ற வேளையில ஒரு பொருளுக்கே உரியதாகவும் அமைகின்ற பெயர் தான் பிள்ளைகள் எதன்னு சொன்னால் காரண இடுகுறி பெயர். இப்படி இந்த பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீடு வந்து 3 வகையாக இருக்கு. பெயர் சொல்லில வந்து 2வது வகையான பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையில பெயர் சொற்களை வந்து நாங்கள் காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர் என 3 வகையாக வகைப்படுத்தலாம். சில பிள்ளைகள் எழுதி கொடுங்க. பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீட்டில் பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீட்டில் பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீட்டில் பெயர் சொற்களை 3 வகையாக வகைப்படுத்தலாம். பெயர் சொற்களை 3 வகையாக வகைப்படுத்தலாம். பெயர் சொற்களை 3 வகையாக வகைப்படுத்தலாம். பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீட்டில் பெயர் சொற்களை 3 வகையாக வகைப்படுத்தலாம். பெயரிடப்படும் அடிப்படையிலான வகையீட்டில் பெயர் சொற்களை 3 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று போடுங்க இடுகுறி பெயர், 2வது போடுங்க காரண பெயர், 3வது போடுங்க காரண இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் கம போட்டு எழுதலாமா? இடுகுறி பெயர், அடுத்தது காரண பெயர், அடுத்தது காரண இடுகுறி பெயர். ஒன்று இடுகுறி பெயர், 2வது காரண பெயர், அடுத்தது காரண இடுகுறி பெயர். ரைட். அதுல ஆனா தலையங்கம் போடுங்க, குட்டி தலையங்கம் போடுங்க, கருத்த பேணியால ஆனா தலையங்கம் போடுங்க, இடுகுறி பெயர். குட்டி தலையங்கம் போடுங்க, கருத்த பேணியால சப்கெடிங் தானே, ஆனா போடுங்க, இடுகுறி பெயர். படிக்கணுங்க. எந்த ஒரு காரணமும் கருதாமல், இடுகுறி பெயருக்கு எழுதுங்க விளக்கம். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லது கருதாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் அல்லது இல்லாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் அல்லது இல்லாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் அல்லது இல்லாமல். அப்ப எந்த ஒரு காரணமும் கருதாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், பண்டை காலம் தொட்டு பண்டை காலம் தொட்டு பண்டை காலம் தொட்டு பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற, ஒரு பொருளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற, ஒரு பொருளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற, ஒரு பொருளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அடையாள பெயரே இடுகுறி பெயராகும். 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 ரைட். மேல உள்ள உதாரணத்தை எழுதுங்க.
நான் மறைக்கிறேன். ரைட். மேல உள்ள உதாரணம் மட்டும் போட்டு மேல உள்ள போர்ட்ல உள்ள உதாரணம் எடுத்துக்கோ. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். ஆவண்ணா தலையங்கம் போடுங்க. கருத்து பேணியான காரண பெயர். ஆவண்ணா போடுங்க. கருத்து பேணியால காரண பெயர். ஆவண்ணா போடுங்க. கருத்த பேணியால காரண பெயர். சரியா பிள்ளைகள்? காரண பெயர் தலையங்கம் போட்டாச்சா? ரைட். இப்ப காரண பெயர்ன்னு சொன்னா பிள்ளைகள், நான் முதலே சொன்ன மாதிரி ஜாதாயினம் ஒரு காரணம். வடிவா கவனிச்சு கொள்ளணும். ஜாதாயினம் ஒரு காரணம் தானா? இப்ப ஜாதாயினம் ஒரு காரணம் பற்றி தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வருகின்ற அல்லது தொன்று தொட்டு ஒரு பொருளுக்கு வழங்கி வரப்படுகின்ற அடையாள பெயர் தான் காரண பெயர். அப்ப ஜாதாயினம் ஒரு காரணம் பற்றி. ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க. ஜாதாயினம் ஒரு காரணம் பற்றி ஜாதாயினும் ஒரு காரணம் பற்றி ஜாதாயினும் ஒரு காரணம் பற்றி ஜாதாயினும் ஒரு காரணம் பற்றி பண்டை காலம் தொட்டு ஜாதாயினும் ஒரு காரணம் பற்றி பண்டை காலம் தொட்டு ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள பெயர். 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 ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள பெயர் காரண பெயராகும். அடையாள பெயர் காரண பெயராகும். ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள பெயர் காரண பெயராகும். ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள பெயர் காரண பெயராகும். ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள பெயர் காரண பெயர். உதாரணம், அந்த பறவை, பாக்குவெட்டி, விமானம் தாங்கி.
பறவை, பாக்குவெட்டி, விமானம் தாங்கி. ரைட். ஈனா தலையங்கம் போடும் பிள்ளைகள் காரண இடுகுறி பெயர். ஈனா தலையங்கம் போடுங்க காரண இடுகுறி பெயர். ஈனா தலையங்கம் போடுங்க காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயர் பற்றி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்றைக்கு படிப்பிச்செல்லாம் விளங்கிட்டா இல்லையா? இந்த காரண இடுகுறி பெயர் பற்றி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் கேட்கிற இன்றைக்கு படிப்பிச்செல்லாம் விளங்கிட்டுதா? புதுவாக்கள் யாரும் வந்த நீங்க விளங்கி இருக்குதா? புதுவாக்கள் வந்தாங்க சொல்லுங்க அப்ப நாங்க விளங்கிட்டதா? ஓ சார். ரைட். நாங்கள் காரண இடுகுறி பெயர் படிப்போம். புதியவர்கள் விளங்கிட்டு தானே இன்னும் ஆக்கள் வர கிடக்குது. ஏர்லியா எல்லாரையும் வர சொல்லுங்க. கிளாஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். நாளைக்கும் 25 பேட்சுக்கு 6 மணிக்கு நடக்குமா? ரைட், ஓகே. நாளைக்கு 25க்கு 6 மணிக்கு 27க்கு 7 மணிக்கு 26க்கு 8 மணிக்கு நடக்கும். 3 பேட்சிலையும் கிளாஸஸ் நடக்கும் நாளைக்கா. ஓகே.